Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கம்பெனியோட ப்ரொஃபைல் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் ரிசல்ட், கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ், அதுக்கடுத்து ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்க்க போகிறோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்னோட ரிவ்யூவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க ஒன் பை ஒன்னாக ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம். February 27 இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. February 29 இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த பிப்ரவரி மந்தில் மட்டும் கிட்டத்தட்ட மோர் தென் 5 ஐபிஓஸ் வந்துருச்சு. ஸோ 1 or 2 ஐபிஓ தவிர மற்றதெல்லாம் நல்ல லிஸ்டிங் தான் கொடுத்துருக்கு, நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இந்த மந்தோட கடைசி ஐபிஓவை நம்ம நினைக்கலாம். February 27 to 29 ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறது. அலாட்மெண்ட் டேட் March 1. ஸோ இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா March 4 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து கிரெடிட் ஆயிரும். March 5 வந்து லிஸ்டிங் டேட். ஸோ 27 ஆரம்பித்து 29 முடியுது. 5 தான் வந்து லிஸ்டிங் டேட் ஆகுது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதோட ப்ரைஸ் பேண்ட் பாருங்கள், $162 $171 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு லாட் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டுக்கு 87 ஷேர் கிடைக்கும். ஸோ $14,877 பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதோட இஷ்யூ சைஸு 235.32 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, அண்ட் இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்டிங் ஆகுது. $162 $171 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன். அதுக்கு மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ட்ரேட் ஆனிச்சுன்னா ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா 2016 ஸ்டார்ட் பண்ணது. அண்டு இது எது ரிலேட்டடான மேனுஃபேக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிசி ஸ்டெபிளைசர், சிபிவிசி அடாப்டிவ்ஸ் அண்ட் லூப்ரிகன்ட்ஸ் அப்படின்ற இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னா அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து பிவிசி பைப்ஸு, பிவிசி ப்ரொஃபைல்ஸு, பிவிசி ஃபிட்டிங்ஸு, இந்த மாதிரி இதுலலாம் இது வந்து யூஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கும் தெரியும், எனக்கும் தெரில அது என்னென்னு நானும் பார்த்ததில்ல. ஓகேங்களா, எஸ்பிவிசி ஃப்ளோர் டைல்ஸ் மேபி கம் மாதிரி எதுவும் இருக்கலாம், வேறு கெமிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது இருக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இது மகாராஷ்டிராவில் தான் இருக்குது இந்த இது சிச்சுவேட்டட். அண்ட் இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான், இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஒரு ஐபிஓன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த செக்டர் கீழே வருது, அதோட கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸை மட்டும் ஓரளவு தெரிஞ்சால் போதும். ஸோ நீங்கள் எப்போ லாங் டேர்ம் போனீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து இதை பற்றி இன்டெப்த் அனலைசஸ் பண்ணணும். ஸோ எப்போயுமே நான் எந்த ஒரு ஐபிஓ நான் லாங் டேர்ம் வந்து சஜஷன் கொடுக்கறதில்ல. ஏன்னா ஒரு ஐபிஓ லிஸ்ட் ஆனப்பட்டு கரெக்ஷன்ஸ் வரும். அப்போதைக்கு நீங்கள் போய் அதோட வேல்யூ ஏற்கனவே இருக்க அதே ரிலேட்டடான மற்ற ஸ்டாக்ஸையும் கம்பேர் பண்ணி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக இருக்கட்டும், இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நீங்கள் லாங் டேர்முக்கு போகணும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் லிஸ்டிங் கெயின்ஸ். ஓகேங்களா, சேஃபர் சைடுக்கு. ஸோ அதனால தான் ஐபிஓ வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் இது ஃபினான்ஷியல் ரிசல்ட் பார்க்கலாம். 31 March 2021 பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 89.53 கோடியாக இருந்தது. 31 March 2022 189.24 crore வந்து அப்பா இருக்குது. 31 March 2023 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 232.56 crores வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ குவார்டர்லியில் பார்த்தீங்கன்னா 123.73 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 300 crores மேலே போகிறதுக்கான சான்சஸ் இதில் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதில் டோட்டல் பாரோயிங் பாருங்கள். ஸோ 3 கோடியில் இருந்தது 11 கோடிக்கு வந்திருக்கு. ஸோ இடையில வந்து 17 இருந்தது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஃபைன். இதுவும் ஓரளவு கவனிக்க வேண்டியது தான். ஸோ கிராஜுவலாக குறையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட ஐபிஓ ரெஜிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பிக் ஷேர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் வந்திருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் போய் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் நம்பர் இல்லாட்டி பேன் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொஃபைலை போய் நான் சிபிவிசினா என்னன்னு பார்த்தேன். ஸோ எனக்கு ஒன்றும் புரியல, இது ஏதோ கெமிக்கல் ரிலேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை இந்த காம்பனண்ட்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணலாம். ஸோ இது எதுவும் தெரில. ஸோ நான் பேஸ்ட் ஆன் ஒரு ஐபிஓ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைலை வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைலை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ அதுபடி நான் உள்ளே போய் பார்த்தேன். ஓகே, ஓரளவு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா லெவலில். ஓகேங்களா, ஃபைன். இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துருவோம்.
22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 32 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 23ஆம் தேதி ஒரே நாளில் 90 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24th பார்த்தீங்கன்னா 90லே இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்கல. இதே லெவலில் இருந்துச்சுன்னா, அதாவது 90க்கு மேலேயே நம்ம லிஸ்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ட்ரேடிங்கில் இருந்துச்சுன்னா 261 ருபீஸ்க்கு வந்து லிஸ்டிங் கெயின் வரும், அதாவது ட்ரேட் ஆகும். அப்படி ட்ரேட் ஆகுனா 52.63% வந்து உங்களுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா 171 ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 261 ரூபாய்க்கு போணுச்சுன்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் 50% உங்களுக்கு ப்ராஃபிட் இதிலே கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இதோட ரிவ்யூ பார்க்கலாம், என்னோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ண போகிறேன்னா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, நான் அப்ளை தான் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே 3 ரீசன் பார்ப்போம். கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்ப்போம். ஓகே, வெரி குட், ஓரளவு நல்ல கம்பெனி தான், கெமிக்கல் செக்டார் இந்த ரிலேட்டடாக இதில் வரும். அதுக்கடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஃபினான்ஷியல் ரிசல்ட், அதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ் நல்லா க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எதுவுமே எந்த சேஞ்சஸ் கொடுக்கல. இதே லெவலில் போனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த ஐபிஓவில். ஸோ ஒன்லி ப்ராப்ளம் என்னென்னா, இதோட இஷ்யூ சைஸ் கம்மியாக இருக்கனால அப்ளிகேஷன் போட்டால் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஒன்லி வித்தின் 3 ஹவர்ஸில் எவ்வளவு ட்ரேட் ஆகுதோ விற்றுட்டு நான் வெளியில் வந்துடுவேன். லாங் டைம் போட மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் நல்லா ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த நாள் கூட நீங்கள் விற்றுக்கலாம். ஆனால் 3 நாளைக்கு மேலே போனீங்கன்னா இது கண்டிப்பாக கரெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ், நெக்ஸ்ட் டேயே கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஐபிஓட சேட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அதாவது அவுட் ஆஃப் 10 ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா 8 ஐபிஓ இது மாதிரி கரெக்ஷன்ஸ் கொடுக்கும். ஏதாவது 2-3 ஐபிஓ மட்டும்தான் மேலே போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. லிஸ்டிங் கெயினாக இதை கன்சிடர் பண்ண போகிறேன் நான் வந்து. அதேமாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷன் எடுங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.